எஸ், ஐம் பேக். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம். Okay, brothers and sisters, this should be something serious. The Dasmark Pongal sales in Tamil Nadu liquor worth 725.56 crores. நானும் சரி யாராச்சும் இதை ஒரு ஆள் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் நோ ஒன் டிட். யாருமே பண்ணனாலும் நம்ம தானே பண்ணியாகணும். இந்த ஒரு சில மீம் பேஜஸ்லாம் இருக்குது. நான் நேம் சொல்லிடலாம், ஆனால் அவங்க காப்பிரைட், ஆனால் நேம் சொல்கிறது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வடிவேலு மீம்ஸ் அண்ட் டாங்கிலிஷ் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்க போடுற மீம்ஸ் எல்லாமே வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல, ஐ எம் நாட் பர்டிகுலர். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சண்டையாக தான் இருக்கும். சில இவர் தான் வந்து இவர் இல்லை வடிவேல் தாங்கிலிஷ் கஃபேன்னு நினைக்கிறேன். இவர் தான் வந்து கங்குவா படம் வந்து நல்லாலன்னு சொன்னார். கங்குவா ரிவ்யூவுக்கு படம் எப்படி இருக்குப்பான்னு கேட்டது இவர் தான். அதுக்கு வந்து படம் நல்லாலன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டது இவர் தான். அதுக்கு ட்ரோல் வீடியோ போட்டதும் இவர் தான். அதே டைமில் கங்குவா ஆஸ்கர் செலக்ட் ஆனோடனே அதுக்கு வந்து ஃபயர் அவுட் ஆகுதும் இவர் தான். இதை பற்றி நம்ம கேட்டோம்னா அது கீழே வந்து என்னோடய பொழப்பு ப்ரோன்னு சொல்லுவார். பொழப்பு தான், அதுக்குன்னு ஒரு ராங்கான கைட்லைன்ஸாக கொடுக்குறது. முன்னாடிலாம் மீம் பேஜஸ்லாம் எவ்வளோ ஒரு தெளிவான கண்டென்ட்டாக இருந்துச்சுங்க. லாக்டவுன் டைம்லாம் நான் பார்க்குற மீம்ஸ்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து இவங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து எரிச்சலாக வருது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நியூஸு. இதுக்கு கீழே அவங்க அந்த இதில் பார்த்தீங்களா அவங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது சரி, இவங்க கமெண்ட் செக்ஷன்லையாச்சும் வந்து இவங்க வந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா புஷ்பா கூட கிளாஸ் கூட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதாடா? 725 கோடி ரூபா, அதுவும் எதுக்கு? கேவலம் சாராயத்துக்காண்டியும் சரக்குக்காண்டியும். அவங்க அதை வந்து குடிச்சிட்டு வந்து கெட்டு போயிட்டுருக்காங்க. அதை பற்றி எவனாச்சும் அட்ரஸ் பண்ணி வீடியோ போடுவீங்களா? இல்லை. இதில் ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்கள், மைன் அமௌண்ட் 500, ஓஜி ஆஃப் பொங்கல் வில்லர், த ரியல் பொங்கல் வில்லர், பவர் ஆஃப் குடிமகன்ஸ் 1000 crores. ஒரு சில பேரெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. அந்த ஒரு சில பேர்லாம் இந்த கமெண்ட் செக்ஷன்ஸில் இருப்பாங்க. இவனோட பீப்புள்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் என்டையர் கம்யூனிட்டியை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து மீமா போடுவான். அது கீழே வந்து சண்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. போஸ்ட் ரிலீஸ் பண்ணால் கூட எப்படி இருக்குது, கேவலம் லைக்காண்டி வியூஸ்காண்டி. நீ லூசு போயடா நீ. உனக்கு புரியுதா? நீ வந்து ஒரு சொசைட்டியை தப்பான வழியில் கைட் பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு தெரியுதா? இந்த மீம் பேஜஸ்ஸு, இந்த அதுக்கப்புறம் நான் முந்தானத்து போட்டேன்ல அந்த இந்தியா ஒலி சேனல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து மொத்தமாக மாற்றிட்டீங்கடா எல்லாத்தையுமே. மீடியா பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யாரெல்லாம் போய் மீடியாவில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க தெரியுமா? இப்போ யாரை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் அறிவு இருக்குதா? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லைல்ல. கண்ட நாய்க்கெல்லாம் உட்காந்து போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் உட்காந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்து என்ன ட்ரிகர் பண்ணாதீங்களா? அப்புறம் ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசி விட்டுற போகிறேன். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் பார்த்துக்கோ. எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் என்னடா முட்டாள்தனமாக ஒவ்வொரு மீம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சென்ஸ் இருக்குதா? இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல. நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க. அதில் ஒரு டைம் ஒரு மீம் போட்டான். அவன் இப்போ டெலீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்குமா இல்லையான்னு தெரில. அவன் என்ன சொன்னான்னா, என்கிட்ட வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்டோட வீடியோ என்கிட்ட இருக்குது. என்னால் அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண முடியாது. என் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். டெலிகிராம் வந்து பாருங்கன்னு சொன்னான். உனக்கு இங்கேயே அது போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அதோட மீனிங் என்ன? இது வந்து சொசைட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து போடுறான். இன்ஸ்டாகிராம்காரன் ஒரு லூசு பைய, அவனை விட்டுரு. அவன் கண்ட கருமத்தை எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கான். கண்ட கருமத்தை எல்லாத்தையும் போட விட்டுட்டு இருக்கான். உனக்கு எங்கே போச்சு அறிவு? சுய புத்தின்னு ஒன்று இருக்குல்ல. படிச்சிருக்கல, எஜுகேட்டட் தானே நீ. நானே உன்னை ப்ரொமோஷன் பண்ண வந்திருக்கேன்ல ஒரு தடவை. எல்லாத்துக்கும் வாங்கல. நீ என்ன மீம் பேஜ் நடத்திட்டு இருக்கேன்? நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு இதுக்காச்சும் நீ ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கியா? உன் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்கியா? கீழே எத்தனை பேர் சண்டை போட்டுருக்காங்க தெரியுமா உனக்கு? படம் எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அந்த ஃபேன்ஸ் வந்து கீழே சண்டை போடுறான். அதுக்கு ஆப்போஸ் பண்ண ஒருத்தன் வரான். தேவையில்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் மீம்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஒரு மீம் பேஜா? உன்ட்ட காசு கொடுத்து படம் போட தானே வைக்கிறாங்க. அது நீ வந்து ப்ரொமோஷன் சொல்லி தொலைய வேண்டியதானே, இன்க்ளூடிங் ப்ரைட் ப்ரொமோஷன். இப்போ தானே ஒரு மச்ச சட்டை அடி வாங்கிட்டு இருக்கான். உனக்காச்சும் அறிவு வேணாமா? அதாவது இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன், நீ வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் காசுன்னு சொல்லிட்டு உன்னோட பயோவில் வச்சுருக்க. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்? ஒரு வீடியோ போகிறளோ போஸ்ட் போகிறளோ காசு கொடுத்தா போடுறதுனா இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் நீ போடணும். நீ போடுறது கிடையாது. இதுக்கே உன் மேலே வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். இதை பற்றி ஒருத்தன் பேசலை. இப்போ நான் அட்ரஸ் பண்ணுறேன். முடிஞ்சால் இதுக்கு நீ ஆப்போசிட் வீடியோ போட்டுக்காமி இல்லை வந்து என்னை வச்சு நீ ட்ரோல் பண்ணிக்காமி போ.